சீசன் முடிஞ்சு விட்டது அப்படின்னாலே சம்மர்ல என்னன்னு ஏகப்பட்ட பேர் வந்து புதுசாக ஃபுட்பால் பார்க்குறவங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபுட்பால் ஏற்கனவே பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த சம்மரில் வந்து கோப்பா அமெரிக்காவும் உள்ளது, யூரோஸும் உள்ளது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். அதனால இந்த வீடியோவில் let us kick it off with the first group of the Euros 2024. எங்கேன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்தில் நடக்க உள்ள யூரோஸ் 2024 உடைய குரூப் ஏல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேஜ். ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த சம்மர் ஃபுல்லாவே யூரோஸ் அண்ட் கோப்பா அமெரிக்கா கான்டென்ட் வந்து ஃபுல்லா ஃபுட்பால் பேஜ்ல வந்து நீங்க பார்க்கலாம். மறந்துடாதீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட்பாலை பாக்குறீங்க, ஃபாலோ பண்றீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம் நீங்க பாக்குறதுக்கும் ஃபாலோ பண்றதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம வந்து குரூப் ஏ அப்படிங்கிறதுல உள்ள போய் பார்த்தரலாம். குரூப் ஏல யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தோம்னா ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, ஹங்கேரி அண்ட் சுவிட்சர்லாந்து. இவங்க 4 டீம்ஸ் தான் வந்து குரூப் ஏல இருக்காங்க. ஸோ யூரோஸ் 2024 ஏற்கனவே சொல்லியிருந்த இன்ட்ரோல ஜெர்மனியில் நடக்க உள்ளது. போன வருஷம் யூரோஸை வந்து இட்டலி வின் பண்ணாங்க. 2020 நடந்துச்சு. அதில் இட்டலி பயங்கரமா ஃபைனலில் வின் பண்ணாங்க, பெனல்டிஸ்ல போயிட்டு. அதே மாதிரி இந்த சீசன் வந்து ஃபுல்லா ஜெர்மனியில் 10 லொகேஷன் நடக்குது. ஏற்கனவே அந்த இன்ட்ரோ வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இல்லைன்னா மறக்காம அந்த இன்ட்ரோ வீடியோ இருக்கும் யூரோஸ் 2024. ஸோ மறக்காம அதை பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லி அந்த ஹோஸ்ட் நேஷன்ஸ் வந்து குரூப் ஏல இருக்காங்க. இவங்க வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு எல்லாமே தெரியும். யார் இவங்க கோச்சை பார்த்தா ஹூலியன் நாகல்ஸ்மேன். இந்த ஹூலியன் நாகல்ஸ்மேன் வந்து ஏற்கனவே பயங்கரமா ஜெர்மன் புண்டஸ் லீகாலேயே மேனேஜ் பண்ணி, பயன் மியூனிக்கையும் மேனேஜ் பண்ணி, சம்மந்தம் இல்லாம அவரை சாக் பண்ணி ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி, மனுஷன் போங்கடா டே எனக்கு கிளப் ஃபுட்பாலே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரா நான் ஜெர்மனி நேஷனல் டீமுக்கே போய்க்கிறேன், போங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்துட்டாரு. இதுக்கு மத்தியில வந்து இந்த சம்மர்ல ஏகப்பட்ட கிளப்ஸ் நிறைய பேர் மேனேஜர் தேடிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அப்போ வந்து எல்லாரும் நாகல்ஸ்மேன் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம நம்ம நாகல்ஸ்மேன் வந்து எனக்கு புது கான்ட்ராக்ட் வேணும்னு சொல்லிட்டு ஜெர்மனி கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 வருஷம் சைன் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த யூரோஸ் பண்ணி முடிச்ச உடனே அவர் கான்ட்ராக்ட் முடிகிற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே ஓகே, அதை முடிச்சு திருப்பி கிளப் ஃபுட்பாலுக்கு வந்துருவாருன்னு பார்த்தாங்கன்னா எனக்கு போதும்டா, நான் நல்லா ஜாலியா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து 2 இயர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வித் ஜெர்மனி சைன் பண்ணி விட்டாரு. ஸோ தட் வில் கீப் ஹிம் until the ஜெர்மனி நேஷனல் டீம் until 2026. ஏன் இந்த முடிவு எனக்கு இன்னுமே புரியல. ஏன்னா ரொம்ப யங் மேனேஜர். யூஸ்வலா யங் மேனேஜர்ஸ்லாம் வந்து அந்த இன்டர்நேஷனல் டீம்ஸ் வந்து போய் மேனேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வீக் இன் வீக் அவுட் பண்ணக்கூடிய எனர்ஜி இருக்கிறவங்க ஏன் இன்டர்நேஷனல் டீம்ஸை போய் மேனேஜ் பண்ணக்கூடியங்கிறது வந்து இந்த காலகாலமாக நடந்து வர விஷயம். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் இந்த மனுஷன் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன் போட்டாரு. ஸோ எல்லா கண்ணும் அவர் மேலே இருக்கும். ஏன்னா ஜெர்மனியில் பயன் மியூனிக்லேயே பயங்கரமாக ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்த ஒரு காலத்தில் அவர் சம்மந்தம் இல்லாமல் அந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் ஆலிவர் கான் எல்லாம் சேர்ந்து வந்து அவரை வந்து சாக் பண்ணாங்க. எதுக்குன்னே தெரியல. அவரை சாக் பண்ணித்தான் டூக்கில் கொண்டு வந்தாங்க. நிறைய உள்நாட்டு குழப்பங்கள் உள்ளதாகவும் அதனால சாக் பண்ணதாகவும் பேசிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்னன்னு தெரியல. பட் எனிவேஸ் நாகல்ஸ்மேன் இருக்காரு. ஹோம் இது யூரோஸு. ஸோ பயங்கர ப்ரெஷர் இருக்கும் நாகல்ஸ்மேன் மேலேயும் அந்த பிளேயர்ஸ் மேலேயும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ரெஷர் ஏகப்பட்டது இருக்கும். ஏன்னா ஹோமில் நடக்குது. ஆப்வியஸ்லி யூ வில் பி எக்ஸ்பெக்டட் டு வின் இல்லை. ஸோ அதனால வந்து ஜெர்மனி வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், they are 16th FIFA ரேங்கிங்ல வந்து படப்படன்னு கீழே போயிட்டாங்க. ஒரு காலத்துல வேர்ல்டு கப் வின் பண்ணவங்க. எனக்கு இன்னுமே வந்து அந்த யாரா கோல் போட்டா, ஐயோ காட்ஸே கோலை போட்டு ஜெயிச்ச வேர்ல்டு கப் அப்படியே என் கண்ணிலேயே நிக்குது. பார்த்தா இப்ப 16வது இடத்துல இருக்காங்க FIFA ரேங்கிங்ஸ்ல. ஸோ கூடி சீக்கிரம் மேலே வரணுங்கிறதுக்கு இதெல்லாம் இந்த யூரோஸ்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் அண்ட் டீசன்ட் சைட் இருக்காங்க. போன வருஷம் யூரோஸ்ல போன தடவை நடந்த யூஎஸ் என்னாச்சுன்னு பார்த்தோம்னா ரவுண்ட் ஆஃப் 16ல இங்கிலாந்து கூட தோத்தாங்க ஜெர்மனி. ஸோ அதனால தேர் கமிங் இன் டு திஸ் யூரோஸ் அகெயின். த யூஸ்வல் ஃபார்மேஷன் 4-2-3-1 ஃபார்மேஷன் எப்பவுமே வச்சு விளையாடுறது தான். ஒன்றும் பெரிய புதுசு இல்லை. நாகல்ஸ்மேன் வந்து பயன்ல இதே தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் நாகல்ஸ்மேன்ட்டு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னா வந்து நிறைய இன்கேம் மேனேஜ்மெண்ட், நிறைய இன்கேம் சேஞ்சஸ், கேமுக்கு நடுவில் வந்து அதை பண்றேன் இதை பண்றேன் டாக்டிக்ஸ் மாத்துறேன் அதை பண்றேன் இது பண்றேன்னு எல்லா சினாரியோக்கும் ஒரு விஷயம் வச்சிருப்பாரு நாகல்ஸ்மேன். அதான் வந்து நாகல்ஸ்மேனுடைய பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்னு நம்ம சொல்லலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இன் மேட்சஸ்லேயே பயப்படாம மாத்துவாரு. நிறைய மேட்சஸ் அதை பண்ண மாட்டாங்க. ஆனா இதுவே பிளேயர்ஸுக்கு புரியுமா, இத்தனை பண்றாரு, இத்தனை இன்கேம்லேயே பண்றாரு, பிளேயர்ஸ் இதெல்லாம் பார்த்து குழம்பிட மாட்டாங்களாங்கிறது இன்னொரு பக்கம் பேசக்கூடிய ஒரு பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. ஓகேவா? அதனால இந்த ரெண்டும் எப்படி கூடி வந்து இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். யூஸ்வலா நல்ல அட்டாக்கிங் அஃபென்சிவ் ஃபுட்பால் தான். இதுல வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்ல இல்லை. நல்லா டிரான்சிஷன்ஸ்ல நல்லா பண்ணுவாங்க. ட்ரை டு ஃபைண்ட் பாக்கெட்ஸ் ஆஃப் ஸ்பேசஸ்.
எப்படா டக்குன்னு உள்ளே போய் நம்ம எப்படியாச்சும் ஆப்பனண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் எப்போவுமே நாகல்ஸ்மன்ஸோடைய டீம்ஸ் எல்லாம் விளையாடும். ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து இந்த யூரோஸில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாகல்ஸ்மன் நிறைய பேர் பயனில் பார்க்காம இருந்திருப்பீங்க, பட் இந்த யூரோஸில் ஜெர்மனி சைடில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியறதா மோஸ்ட் ப்ராபப்லி ஸ்டார்டிங் என்னப்பா இருக்கலாம், மேபி 1-2 சேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெர் ஸ்டெகன் இன் கோல், இதுதான் எப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் ஏற்கனவே பார்சலோனாலே ஃப்ராடு பண்றான், இங்கேயுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. நாயர் திரும்பி வந்து நாயரே பண்ணுவாரா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஐ திங்க் நாயர் இன்டர்நேஷனல் எனக்கு வேணாம்னு சொல்லி ரிட்டையர் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் டெர் ஸ்டெகன் இப்போதைக்கு கிமிச் ரைட் பேக் சம்மந்தமே டவுட்டே கிடையாது, அவர் தான் ரைட் பேக்காக இருப்பார். ஆண்டோனியோ ரூடிகர் பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு ரியல் மெட்ரிடுக்கு. மறந்துடாதீங்க, ரியல் மெட்ரிட் ஆர் இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல். ஸோ அதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும், இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் நடந்து முடியல. ஸோ ஆண்டோனியோ ரூடிகர், ஜானத்தன் டா இந்த சீசன் பயங்கரமா பண்ணியிருக்காரு பயர் லெவர்குசனுக்கு. ஸோ ஹி கெட்ஸ் பேக் இன் டு த லெஃப்ட் சென்டர் பேக் பொசிஷன் அண்ட் மிட்டில்ஸ்டாட் ஃபார் த லெஃப்ட் பேக் பொசிஷன். ஆண்ட்ரிக் அண்ட் டோனி க்ரூஸ், இதுதான் வந்து பெரிய பெரிய டாக்கிங் பாயிண்ட். டோனி க்ரூஸ் இஸ் கோயிங் டு ரிட்டையர் ஆஃப்டர் தி யூரோஸ். எல்லாருமே வந்து கண்ணை பேர்னு பிறந்துட்டு பார்த்தாங்க, இன்னது டோனி க்ரூஸ் மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் ஒரு 2-3 நாள்லேயே வந்து நான் எனக்கு புது கான்ட்ராக்ட்லாம் வேணா, நான் வந்து ரிட்டையர் ஆகிறேன், யூரோஸ் தான் என்னுடைய கடைசி டோர்னமெண்ட்டு, நான் ஃபுட்பால்ல இருந்தே மொத்தமாக ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி டோனி க்ரூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இட் வில் பி அ வெரி வெரி ஸ்பெஷல் டோர்னமெண்ட் ஃபார் டோனி க்ரூஸ். அண்ட் ஜெர்மனி வந்து அவர் கூட சேர்ந்து ஏதாச்சும் பண்ணி ஜெயிப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம். தென் இட் வில் பி மியூசியாலா, அகெயின் ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் ப்ராஸ்பெக்ட் இன் த வேர்ல்ட் ரைட் நோ. குண்டோகன் மேன்செஸ்டர் என்ன பண்ணாருன்னு தெரியும், நாட் சச் அ கிரேட் சீசன் அட் பார்சலோனா, பட் அவரு தனி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ஓகே தான் இருந்துச்சு. ஸோ ஹீல் பி இன் தட் நம்பர் 10 ரோல். அண்ட் ஃப்ளோரியன் வர்ட்ஸ், புண்டஸ்லீகாஸ் பிளேயர் ஆஃப் த சீசனு, சம்மந்தமே இல்லை. அதாவது இந்த சீசன் வந்து என்ன சொல்றது, எல்லா டோர்னமெண்ட்டையும் தோக்காமையே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் யூரோப்பா லீக் ஃபைனலில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அட்லாண்டா அவங்கள போட்டு பிரிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் லெவர்குசன் அதை தவிர்த்து ஃபென்டாஸ்டிக் சீசன், அதுக்கு மூல காரணமா வந்து ஃப்ளோரியன் வர்ட்ஸ் இருந்திருக்கார். ஸோ ஹீல் பிளே ஆஃப் த லெஃப்ட். அண்ட் unpopular opinion but the most famous opinion, கை ஹேவர்ட்ஸ் at the number 9 role. இது வந்து நம்ம மறுபடியும் பார்த்துருக்கோம். செல்சியில் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை, பட் இந்த வருஷம் ஆர்சனல்ல பயங்கரமாக வேலை செஞ்சிருக்குது. இது ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, ஜெர்மனிக்கு நல்லாவே எப்பவுமே வேலை செஞ்சிருக்கு கை ஹேவர்ட்ஸ் as the false 9 position. ஸோ அதனால மறுபடியும் இதை வந்து மனுஷன் மாற்ற மாட்டார். ஏன்னா சூப்பு மோட்டிங்க வச்சே பயன்ல ஆடி இருக்காரு இந்த மனுஷன். ஸோ அதனால கை ஹேவர்ட்ஸ் வச்சு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய எல்லா கேப்பபிலிட்டியும் நாகல்ஸ்மனுக்கு உள்ளது. கமிங் டு த கீ பிளேயர்ஸ், இதான் சொன்னேன் ஏற்கனவே வந்து ரூடிகர், டோனி க்ரூஸ் அண்ட் கை ஹேவர்ட்ஸ், இவங்க தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ஜெர்மனி சைடுக்கு. ஏன்னா ஒரு ஹோம் யூரோஸ், ஒரு ஹோம் டோர்னமெண்ட் ஜெயிக்கணுங்கிற ஒரு பெரியோட ஆடுவாங்க. இது ஆனால் கிரிக்கெட் மாதிரி இல்லைங்க. ஏன்னா இது வந்து இந்த இருக்கிற கிளப்ஸ்ல வந்து வந்திருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே வருஷம் ஃபுல்லாக வேற கண்ட்ரில தான் ஆடுறாங்க. ஸோ பெரிய ஹோம் ஒரு ஃபேவரட்டிசம்லாம் இருக்காது. ஏன்னா இது என்ன கிரிக்கெட்டோட பிச்சா, பால் இப்படி பண்ணும் அப்படி பண்ணுங்கிறதுக்கு எல்லாம் ஒரே பிச் தான். பட் ப்ரெஷர் இருக்கிறனால தே வில் பி எக்ஸ்பெக்டட் டு பெர்ஃபார்ம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஐ ஃபீல் ஒரு செமிஃபைனல் போகிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு, குவார்டர் ஃபைனல் ஆர் செமிஃபைனல், அதுக்கு மேலே போகிறதுக்கான ஒரு இது வந்து இந்த டீமில் இல்லைங்கிறது எனக்கு தோணுது. இந்த டீமை பற்றியும் நான் ஏதாச்சும் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா ப்ளீஸ் காமெண்ட்ஸ்லேயே வைங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப் வந்து ஸ்காட்லாண்டோடைய மேனேஜர் கிளார்க்கு. இவரை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் ராய் ஹாட்சன் லிவர்பூல் இருந்தபோது இந்த கிளார்க்குங்கிறவர் அவர் அசிஸ்டண்டாக இருந்தார். இது அப்படின்னா 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு இன்னுமே புரியல, இந்த கிளார்க் வந்து ஹீஸ் பின் இந்த ஸ்காட்லாண்ட் நேஷனல் டீம் as their coach for a very long time now. எனக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படா இந்த மனுஷனுக்கு இன்னுமே வந்து வேலை கிடைச்சி இன்னுமே இதுல வந்து மெயின் இதா இருக்காரு. பட் see they have qualified for the Euros, அதுவே வந்து பெரிய விஷயம் தான். ஸ்காட்லாண்டை பொறுத்தவரை they are very very good and interesting players. நிறைய பிளேயர்ஸ் வந்து they are really simply well played players. பட் இந்த செலெக்ஷன்ல வந்து மிகப்பெரிய ஒரு டாக்கிங் பாயிண்டா இருந்தது வந்து லிவர்பூலோடைய ரைட் விங்கர் பென் டோக். 17 வயசு பென் டோக்கை வந்து அந்த ப்ரிலிமினரி ஸ்குவாட்ல எடுத்து வச்சிருக்காரு. ஸோ எல்லா ஸ்குவாடையுமே 26 பிளேயர்ஸ்க்கு டவுன் பண்ணணும்னு நான் ஏற்கனவே இன்டர்வியூல சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அந்த பென் டோக் போயிடுவாரா இல்லை ஃபைனல் ஸ்குவாட்லேயே இடம் பிடிப்பாரா அப்படிங்கிறது பற்றி தெரியல. அதுக்கு முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பென் டோக் இன்கிரெடிபிள் சீசன் ஃபார் லிவர்பூல். ஒரு 4-5 கேம் ஆடி இருந்தார். ஹி ஷோன் ஃபிளாஷஸ் அண்ட் கிளிம்சஸ் ஆஃப் ரியல் பொட்டன்ஷியல். அதே மாதிரி தான் வந்து அந்த அகாடமி கூட விளையாடும் போதும் ஹீஸ் டன் ரியலி வெல் ஃபார் லிவர்பூல். கொஞ்சம் பெரிய இன்ஜுரியும் இருந்துச்சு.
இஸ் கம் பேக் ஃப்ரம் இன்ஜுரி, ரீஹேப்ல ஃபுல்லாக முடிச்சுட்டு ஹி இஸ் டூயிங் ஒண்டர்ஸ் அகைன் அட் லிவர்பூல். ஸோ அதான் பயங்கர டாக்கிங் பாயிண்ட். இந்த டீம்ல வந்து நிறைய கீ பிளேயர்ஸ் இருக்கான்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ ஆண்டி ராபர்ட்சன் இஸ் த கேப்டன் ஃபார் ஸ்காட்லாண்ட் லெஃப்ட் பேக்ல. கீரன் டியர்னி அகைன் ஆண்டி ராபர்ட்சன் வைட் விங் பேக்கா ஆடினா கீரன் டியர்னி பேக் 3 கூட ஆடலாம், இல்லை லெஃப்ட் பேக்காகவும் ஆடலாம் தெரியல. ஏன்னா இவங்க வெரைட்டி ஆஃப் ஃபார்மேஷன் ஆடக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு 3-4-1-2 ஆடுவாங்க, இல்லை 4-3-3 போட்டு கூட பேசிக்காக ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ நெவர் நோ வித் ஸ்காட்லாண்ட். எப்பவுமே அவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கான அந்த பிளேயர்ஸ் இருக்குது. எல்லா பொசிஷன்லையுமே நல்லா கவர் அப் பண்ணி ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்கக்கூடிய டீம் தான் ஸ்காட்லாண்ட். ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கீரன் டியர்னி, பில்லி கில்மோர், இது பிரைட்டனுக்கு வந்து நம்பர் 6 ஆடினவர். ஜான் மெக்கின் நம்ம பார்த்துருக்கோம், ஆஸ்டன் வில்லாவோட கேப்டன். அண்ட் ஸ்காட் மெக்டாமனை சொல்லவே வேணாம். எரிக் டென் ஹாக் வேலையவே மனுஷன் ஒத்தால வச்சு காப்பாற்றிருக்காரு நிறைய வாட்டி இந்த சீசன். ஸோ இவங்கெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கீ பிளேயர்ஸ். எக்ஸ்பெக்டேஷன்ஸ், I expect them to get out of the group. ஏன்னா 2 from each group will go in and then the best placed 4 third place teams. 6 குரூப் இருக்கு, ஆனா 4 third place teams போவாங்க. ஸோ இதுல இருந்து கண்டிப்பா ஸ்காட்லாண்ட் போயிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பட் நத்திங் மோர் தென் த குவார்டர் ஃபைனல் இஸ் த மேக்ஸிமம் தட் ஐம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் திஸ் சைட் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட். ஸோ நம்ம என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 16 டீம்ஸ், நான் ரவுண்ட் ஆஃப் 16 நினைக்கிறேங்க. நான் குவார்டர் ஃபைனல் நினைச்சிட்டேன். ப்ராப்ளி ரவுண்ட் ஆஃப் 16க்கு மேலே எனக்கு எதிர்பார்ப்புகள் அவ்வளோவா இல்லை. அப்படியும் தாண்டாங்கன்னா குவார்டர் ஃபைனலுக்கு மேலே ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஸ்காட்லாண்ட் டு கோ அண்ட் ப்ரோக்ரஸ். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, their மெயின் டீம் இது சவுத் ஆம்டன் ஒரு காலத்தில் இருந்தார் கோல் கீப்பரா. கியரன் டியர்னி சொன்ன மாதிரி லெஃப்ட் பேக்ல ஆடணும்னா, லெஃப்ட் சென்டர் பேக் மாதிரி ஆடணும்னா எல் கூப்பர் அண்ட் ஜான் ஹென்ரி, பேட்டர்சன், மெக்டாமினை, பில்லி கில்மோர் அண்ட் ராபர்ட்சன், இவங்க தான் அந்த மிட்ஃபீல்ட் 4 மாதிரி இருப்பாங்க. ஜான் மெகின் அண்ட் கிறிஸ்டிச் அண்ட் டைக்ஸ் அவங்கெல்லாம் வந்து முன்னாடி ஃபார்வர்ட்ஸ்ல ஆடுவாங்க. they are very very conservative. They most of the time they sit back, they try to make transitions count. அந்த மாதிரி ஒரு டீம் தான் ஸ்காட்லாண்டு. நல்லா பாலை வச்சுப்பாங்க, they will make a lot of passes. பட் ஆனால் ஃபாஸ்ட் ப்ரொக்ரெஷன்லாம் இவங்க டீம்கிட்ட இருக்குது. they try to make a lot of long balls கூட விங்கில் போயிட்டு they try to cross in a lot. சம்டைம்ஸ் வந்து பில்லி கில்மோர் they will try to make runs into the box. அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டீம். பெரிய ஃபேண்டாஸ்டிக் ஃப்ளூயிடிட்டி டீம்லாம் கிடையாது. பட் they have the capability to do something. குரூப்லேருந்து கண்டிப்பாக குவாலிஃபை ஆவாங்கன்னு எனக்கு தோணுது. ரவுண்ட் ஆஃப் 16 இல்லைன்னா குவார்டர்ஸ், அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. இந்த குரூப்பில் மீதி 2 டீம் ஹங்கேரி அண்ட் ஸ்விட்சர்லாண்ட். ஹங்கேரி எனக்கு டாமினிக் ஷாபஸ்லாயை தவிர அவர் தான் கேப்டன். அங்கே நோ அதர் நேம்ஸ் ஹேவ் ஸ்டுட் அவுட் ஃப்ரம் தட் கண்ட்ரி. ஸோ அதனால ராசி தான் அவங்களுடைய மேனேஜர். பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஈவன் தெம் டு கெட் அவுட் ஆஃப் த குரூப் ஸ்டேஜ். அவங்க குவாலிஃபை ஆனதே மிகப்பெரிய விஷயம். ஸ்விட்சர்லாண்ட், யாக்கின் இஸ் த கோச். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வெரி வெரி குட் பிளேயர்ஸ் இருக்காங்க ஸ்விட்சர்லாண்டில். ஜர்தான் ஷக்கீரி, ஃபேபியன் ஷேர், கிரானிட் ஜாக்கா, ஆம்டூனி, இதில் பர்ன்லியில் ஆடினார் அவர், மேனுவல் அக்காஞ்சி மான்செஸ்டர் சிட்டி சொல்ல வேணாம், யான் சோமர் கோல் கீப்பர். தே ஹாவ் அ வெரி வெரி குட் டிஃபென்ஸு. ஸோ அதனால டிஃபென்ஸில் வந்து தே பிளே வித் அக்காஞ்சி, தே பிளே வித் ஃபேபியன் ஷார் அண்ட் தே பிளே வித் இன்னும் ஒரு நல்ல குட் டிஃபெண்டருங்க. எனக்கு வந்து சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது யாருன்னு. பட் தே ஹாவ் அ வெரி வெரி குட் சைட் ஸ்விட்சர்லாண்ட். they have the potential to do something எனக்கு தோணுது. பட் வெரி வெரி ஹார்ட் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் குரூப் அப்படின்னு எனக்கு தோணுது. ப்ராபப்ளி அபவ் ஹங்கேரி, கண்டிப்பாக அபவ் ஹங்கேரி they will finish. மேபி ஸ்காட்லாண்டுக்கும் ஸ்விட்சர்லாண்டுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கிறதுக்கான இது சான்ஸ் இருக்கு. பட் ஏன்னா ஸ்விட்சர்லாண்டோடைய டிஃபென்ஸ் நல்லா இருக்கு. பட் அவங்களுடைய அட்டாக் கொஞ்சம் அவ்வளோவா சொல்ற மாதிரி இல்லை ஸ்விட்சர்லாண்டுக்கு. ஸோ ஸ்விட்சர்லாண்ட் அண்ட் ஸ்காட்லாண்ட் 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. பட் ஐ ஸ்டில் எக்ஸ்பெக்ட் ஸ்காட்லாண்ட் டு கோ த்ரூ. ஸ்விட்சர்லாண்ட் கொஞ்சம் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் தெம் டு டூ மச் இந்த சீசன். இந்த யூரோஸ்ல வந்து they don't have what it takes to get out of this group அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பட் இந்த டீம்ஸ் தான் வந்து குரூப் ஏல இருக்காங்க யூரோஸ் 2024ல. இந்த டீம்ஸை பற்றி நான் ஏதாச்சும் மிஸ் அவுட் பண்ணிக்கூடிய பொட்டன்ஷியலாக வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த டீம்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, இந்த குவாலிஃபிகேஷன் ஸ்டேஜ் Euro 24 குவாலிஃபிகேஷன் ஸ்டேஜ்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் மிஸ் அவுட் பண்ணதை நம்ம வந்து நெக்ஸ்ட் குரூப் பியில் வந்து தப்பித்து மறுபடியும் சந்திப்போம். பட் அன்டில் தென் திஸ் இஸ் கௌதம் சைனிங் ஆஃப். டாடா, பாய் பாய் அண்ட் ஃபாலோ ஃபுட்பால் பேஜ்.